நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when 1 kg ஆஃப் யுரேனியம் 92,235 அண்டர்கோஸ் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம 1 கிராம் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிப்போம். 1 கிராம் ஆட்டம்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அவகட்ரா நம்பர் 6.023 × 10⁻23 டிவைடட் பை இதோடைய மாஸ் நம்பர் எவ்வளவு 235 ரைட்டா. நம்ம இதை 0.2ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிராம் ஆட்டம்ஸில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிரும். அப்போ 602 × 10⁻−2 × 10⁻23 பை 235. அப்போ டிவைட் பண்ணோம்னா 602 235 டிவைட் பண்ணால் 2 2 10க்கு 0 மிச்சம் 1 2 3 6 1 7 2 4 470 வருது. அப்போ இது என்னங்க 2 13 132. அப்போ 1320 போட்டோம்னா 2.5 5 போட்டோம்னா அப்போ 5 25க்கு 5 மிச்சம் 2 5 3 12 17 7 மிச்சம் 1 2 10 11 11 ரைட்டா. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 1 5 11 2 11 7 படிச்சுன்னா 4 2 1 படிச்சுன்னா 1 இது 0 145 1450 1450னா 6 போட்டோம்னா 6 5 30க்கு 0 மிச்சம் 3 6 3 18 18 1 மிச்சம் 2 12 14 ஓகே. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா 2.56 × 10⁻21 ஆட்டம்ஸ் தான் எதில் இருக்குது அப்படின்னா 1 கிராம் ஆஃப் ஆட்டம்ஸில் இருக்குது. அப்போ 1 kg ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1 kg. அப்போ கிலோகிராமு கிராம மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 1 kg இது 1 கிராமில். அப்போ 1 கிலோகிராம்னா 2.56 × 10⁻21 × 1000. அப்போ 2.56 × 10⁻24 இதுதான் 1 கிலோகிராமில் உள்ள ஆட்டம்ஸ். அப்போ எனர்ஜி ரிலீஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எனர்ஜி ரிலீஸ்டு 1 ஃபிஷனில் 1 ஃபிஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 200 MeV எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அவங்க கேட்குறது எவ்வளோ அப்படின்னா இவ்வளோ ஆட்டம்ஸ் பிரேக் ஆகுது, அப்போ அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ 2.56 இதுதான் டோட்டல் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். டோட்டல் எனர்ஜி 2.56 × 10⁻24 × 200 MeV. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2 மிச்சம் 1 2 10 11 11 மிச்சம் 1 5 5.12 10⁻24 5.12 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200. அப்போ 512 × 10⁻24 MeV. இதை எப்படி எழுதலாம் 5.12 × 10⁻26 MeV ஜூலில் போட்டோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 5.12 × 10⁻26 எம்னா மெகாக்கு எவ்வளவு 10⁻6 ஈவினா ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻−19 ரைட்டா. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 5.12 × 1.6 6 12 1 6 6 6 7 30 2 7 9 1 8 அப்போ 3 இருந்துச்சுன்னா 8.192 × 10 இங்கே ஒரு 26 இருக்குது, இங்கே ஒரு 32 இருக்குது, இங்கே ஒரு 10⁻−19 இருக்குது. இப்போ 13 ஜூல். இதுதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது. ஃபாலோ பண்ணிங்க.